ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சதாத்மத்யானநிரதம் விஷயேபிய பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாதம் சந்திரசேகர பாரதீம். விவேகினம் மகாப்ரக்யம் தைரியௌதாரிய க்ஷமாநிதிம் சதா அபிநவபூர்வம் தம் வித்யாதீர்த்தகுரும் பஜே. பாரதி கருணாபாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதபாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே. வித்யா வினய சம்பன்னம் வேதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வக்யம் விதுஷேகர பாரதீம். அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நாம நடமாடும் சாரதாம்பாளான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தத்தை கேட்டு வந்துருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 5வது வாரமாக இந்த சச்சரித்தம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் திவ்ய சப்ததி, அதாவது 70வது வருடம் நிறைவடைந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த மகோத்சவத்தின் போது அவர்களின் கரகமல சஞ்சாதரான ஜகத்குரு ஸ்ரீ 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 விதுஷேகர பாரதி மகா சுவாமிகள் அவர்கள் தமது குருநாதரின் மகிமைகளை பற்றி செய்து அருளிய அருளுரைகள் தான் நாம இப்போ கேட்டுக்கொண்டிருப்பது. அதனால சில இடங்கள்ல நாம சொல்வது போல இருக்கும், பல இடங்கள்ல ஆச்சாரியாலே சொல்வது போல வார்த்தைகள் அமைந்திருக்கும். அந்தந்த இடங்கள்ல யாரும் தவறாக என்னை நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தொடருவோம் நம்முடைய சச்சரிதத்தை. நம்முடைய குருநாதர் சொல்றார், எங்களுடைய குருநாதர் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு க்ஷணம் கூட வீண் செய்யாமல் நூல்களை படிச்சு கொண்டிருப்பார்கள். மேலும் அந்நூல்களில் இருக்கும் அபூர்வமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணுவார்கள். இப்படித்தான் ஒரு சமயம் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதை சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்றார். அந்த ஸ்லோகம், நஹ்யம்மானி தீர்த்தானி நதேவாம் ருச்சி லாமயாக தே புனந்துரு காலேன தர்ஷனாதேவ சாதவக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். என்னன்னா, சாதுக்களின் உயர்வை போதிக்கும் ஒரு ஸ்லோகம் இது. இதத்தான் எம்முடைய குருநாதர் உபதேசம் பண்ணினார்கள். இந்த ஸ்லோகத்தின் சாமான்யமான அர்த்தம் என்னன்னா, உலகில் தீர்த்தம் என்ற சொல் ஒரு புனிதமான நீர்நிலையை குறிக்கும். களிமண் அல்லது கல்லாலான சிலைகள் தெய்வங்களாக, அதாவது சிவன், விஷ்ணு, பகவதி முதலான தெய்வ ஸ்வரூபங்களாக எல்லோராலும் பூஜிக்கப்படுகின்றது. ஆனால் வாஸ்தவத்துல தீர்த்தானி அம்மையானி ந அப்படிங்கிற வார்த்தை நீர்நிலைகள் தீர்த்தங்கள் அல்ல அப்படிங்கிற அர்த்தத்தையும், தேவாமிருச்சி லாமயா ந அப்படிங்கிற வார்த்தை மண் அல்லது கல்லாலான சிலைகள் தெய்வங்கள் அல்ல. ஏன்? ஒரு காலேன, அதாவது வெகு காலத்திற்கு பிறகு இவை தம்மை பூஜிப்பவர்களை புனிதமாக்குகின்றது. சாதவக, பரோபகாரம், பரோபகாரம் செய்வதில் எப்போதும் ஈடுபட்டவர்களான சாதுக்களோ எனில் தர்ஷனாதேவ, அதாவது தம்முடைய தரிசனத்தை மக்கள் அடைந்த உடனேயே அவர்களை பாவனம் செய்கிறார்கள் என்பதாக எண்ணத் தோன்றும். ஆனால் உலகில் நீர்நிலைகள்தான் தீர்த்தங்களாக பிரபலம் அடைந்துள்ளன. கற்சிலைகள் தெய்வத்தின் உருவங்களாக பிரபலமடைந்துள்ளது. இவ்வாறு இருக்கும் போது வாஸ்தவத்தில் நீர்நிலைகள் தீர்த்தங்கள் அல்ல, கற்சிலைகள் தெய்வங்கள் அல்ல என்ற கூற்று
உலக வழக்கிற்கு முரண்படுகிறதே என்றும் நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. இந்த முரண்பாடு உண்மையாகவே உள்ளதா? மேலும் இந்த ஸ்லோகத்தின் பொருளை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால் அதற்கு விடை ந ஹெம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாகா அப்படிங்கிறதுல 2 முறை ந என்கின்ற சொல், அதாவது இல்லை என்கின்ற எதிர்மறை பொருள் கொடுக்கும் சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால இந்த ஸ்லோகத்தை பொருள் கொள்ள வேண்டிய முறை அம்மையானி தீர்த்தானி ந புனந்தி இது ந அப்படின்னு, நீர்நிலைகளாலான தீர்த்தங்கள் புனிதமாக்காது என்பது இல்லை. மிருச்சிலாமயா தேவான புனந்தி இதின, அதாவது கற்சிலைகளான தெய்வங்கள் பவித்திரமாக்க மாட்டார்கள் என்பது இல்லை. மக்களை புனிதமாக்கியே தீருவார்கள். ஆனால் ஒரு காலேன, அதாவது வெகு காலம் அவர்களை உபாசிப்பதால் புனிதமாக்குவார்கள். சாதவக தர்ஷனாதேவ புனந்தி, சாதுக்கள் தமது தர்ஷனத்தை மக்கள் அடைந்த உடனேயே அவர்களை பாவனம் செய்கிறார்கள். இந்த விஷயத்துல ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையான ஸ்ரீதரி வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை குருநாதர் எங்களுக்கு உபதேசம் பண்ணினார். இப்படி ஆகமங்கள் அனைத்திலும் சிறந்த பாண்டித்யத்தை பெற்று திகழும் எங்கள் குருநாதரிடம் சர்வாகமானாம் சாரங்கக என்கின்ற சத்குருவின் அடைமொழியை நாம் கண்டு உணர முடியும் அப்படின்னு நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ 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 விதுசேகர பாரதி மகாஸ்வாமிகள் நமக்கெல்லாம் உபதேசம் பண்றா. அடுத்ததாக என்ன லட்சணம் சொல்லப்பட்டிருக்குன்னா சர்வ சாஸ்திரார்த்த தத்துவவித அப்படிங்கிற லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா எல்லா சாஸ்திரங்களின் அர்த்தத்தை உள்ளவாறே அறிந்தவர். குருநாதர் அவர்களுக்கு நியாய, வியாக்கரண, வேதாந்த மற்றும் மீமாம்சா சாஸ்திரத்தில் உள்ள பாண்டித்யத்தை ஓரிரு வாக்கியங்களில் சுருக்கமாக நம்மால் கூற இயலாதுன்னு சொல்றார். கல்வி பயின்ற முறை அதை பற்றி நமக்கு சொல்றார். நம்முடைய குருநாதரை பற்றி குருநாதர் சொல்றார். குருநாதர் அவர்களின் கல்வி பயின்ற முறையே நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்தும். அவர்கள் பிரம்மச்சாரியாக சாஸ்திரம் படித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய ஆசிரியராக நியாய சாஸ்திரத்தில் சிறந்த அறிஞரான கொல்லப்பூடி கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகள் நியமிக்கப்பட்டிருக்கார். அவர் காலையில் நியாய சாஸ்திரத்தில் வாத நூல்கள் என்று சொல்லப்படும் உயர்ந்த நூல்களை கற்பிச்சு கொண்டிருக்கார். சாஸ்திரிகள் காலையில் எந்த விஷயங்களை பாடம் செய்தாரோ அவற்றை மத்தியானத்தில் சாஸ்திரிகளின் எதிரில் சிந்தனை செய்யும் சமயத்தில் எங்கள் குருநாதர் திருப்பிச் சொல்லக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கார். காலையில் சாஸ்திரிகள் பாடத்தில் உள்ள ஒவ்வொரு வரியின் அபிப்பிராயத்தை எப்படி விவரித்தாரோ அதை குருநாதர் மத்தியான வேளையில் அந்த சிந்தனை வேளையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே விவரணம் பண்றார். மேலும் ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை அவர் கேட்ட உடனேயே மனசுல வாங்கிக் கொண்டு அதை எப்போதும் ஞாபகத்துல வச்சு கொண்டிருக்கார். இந்த சந்தர்ப்பத்துல நாம ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் கல்வி பயின்ற முறையை பற்றி ஸ்ரீமத் வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் ஸ்ரீ சங்கர விஜயத்துல சொல்லியத நாம ஞாபகப்படுத்திக்கணும். ஸ்ரீ சங்கரர் தமது குரு பாடம் செய்யும் பொழுதோ அல்லது வேறு சமயங்களிலோ தன்னுடைய குருவிற்கு எவ்வித வருத்தத்தையும் அளித்ததே இல்லை. ஒரு தடவை குருவினால் எது போதிக்கப்படுகிறதோ அதை உடனேயே புரிந்து கொண்டு விடுவார். அந்த விஷயத்தை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஒரு சிஷ்யன் இந்த மாதிரி படிப்பானானால் குருவிற்கு அவன் விஷயத்தில் வருத்தம் என்பதே இருக்காது. குருவானவர் அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கும் மிகுந்த ஆர்வத்தோடு கல்வி கற்பிப்பார். சகனிபாட ஜனஸ்ய குரு ஸ்வயம், அதாவது கல்வி பயிலும் காலத்திலேயே
ஸ்ரீ சங்கரர் குருவிற்கு சமமான சாமர்த்தியத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால தான் தம்முடன் பயிலும் வித்தியார்த்திகளுக்கு தாமே பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தார். குருவானவர் ஒரு சில நூல்களைத்தான் போதித்திருந்தார். மீதமிருந்த நூல்களை சங்கரர் தானே கற்றறிந்தார். ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் கல்வி பயிலும் முறை இப்படித்தான் இருந்தது. எங்கள் குருநாதர் கல்வி கற்ற முறையும் இப்படித்தான் அமைந்திருந்தது. அவர்களும் தமது ஆசிரியருக்கு எந்தவித வருத்தமும் ஏற்படுத்தவே மாட்டார்கள். ஒரே ஒரு முறை கேட்டவற்றையும் கூட எப்போதும் மறக்கவே மாட்டார்கள். மேலும் சிங்கேரியில் உள்ள பாடசாலையில் படித்து வந்த பற்பல வித்தியார்த்திகள் தமது சந்தேகத்துக்குரிய விடைகளை குருநாதரிடமிருந்தே கிடைக்கப் பெற்றனர். இவருடைய ஆசிரியர் இவருக்கு ஒரு சில நூல்களைத்தான் கற்பித்தார். மீதமுள்ள தர்க்க சாஸ்திரத்தில் பாட புத்தகத்தில் இல்லாத மற்றும் தலை சிறந்த அறிஞர்களால் எழுதப்பட்ட உயர்ந்த விஷயங்களான குரோட பத்திரம் முதலியவற்றை தாமாகவே கற்றறிந்தார் எங்கள் குருநாதர். சிங்கேரியில் சுமார் 130 வருடங்களுக்கு மேலாக வருடம் தோறும் விநாயக சதுர்த்தி சமயத்துல ஸ்ரீ மகா கணபதி வாக்கியார்த்த வித்வத் சபை நடத்தப்பட்டு வந்துருக்கு. இந்த சபையில் சாஸ்திரங்களில் மிகவும் நிபுணர்களாக இருக்கும் வித்வான்களால் மட்டும்தான் பங்கு பெற முடியும். இந்த சபையின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இதில் முதலாவதாக ஜெகத்குரு மகா சுவாமிகள் அவர்களே நியாய சாஸ்திரத்தில் வாக்கியார்த்தம் வழங்கி ஆரம்பிச்சு வைப்பார்கள். பிறகு வித்வான்கள் தமது வாக்கியார்த்தங்களை அளிப்பார்கள். ஆகையால் பாரத நாட்டில் நடத்தப்பெறும் வாக்கியார்த்த சபைகளுக்கு மத்தியில் ஸ்ரீ மகா கணபதி வாக்கியார்த்த வித்வத் சபையானது தலை சிறந்ததாக விளங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மகா கணபதி வாக்கியார்த்த வித்வத் சபையில் எங்கள் குருநாதர் பிரம்மச்சாரியாக இருந்தபோது நியாய சாஸ்திரத்தில் சதுர்த்தச லக்ஷணி என்கின்ற நூலில் உள்ள 2 பிரகல்ப லட்சணங்களில் 2வது லட்சணத்தில் வாக்கியார்த்தம் செய்தார். அதில் அவர்கள் விவரித்த விஷயங்கள் மிகவும் புதியனவாகவும் ஆழமான கருத்துக்கள் உள்ளதாகவும் இருந்தது. அவர் பேசியதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஜெகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீத்த மகா சுவாமிகள் பின்னர் எங்கள் குருநாதரிடம் சொல்கிறார், உன்னால் விவரிக்கப்பட்ட விஷயங்கள் எந்த நூலிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை, யாரால் பாடம் செய்யப்பட்டவை என்று வினவுகிறார். அதற்கு எங்கள் குருநாதர், இந்த விஷயமானது 2வது பிரகல்ப லட்சணத்தை விவரித்து எழுதப்பட்ட நச்சரத்ன மாலிகா என்ற குரோட பத்திரத்தில் இருக்கிறது. இதை நானேதான் கற்றுக்கொண்டு சபையில் விவரணம் செய்தேன். எவரும் எனக்கு கற்பிக்கவில்லை அப்படின்னு பதில் கொடுத்தார். ஆழமான விசாரத்தையும் தாமாகவே படித்துக் கொண்டு சபையில் சிறப்பாக விளங்கியதை கண்டு மிகவும் மகிழ்ந்த ஜெகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீத்த மகா சுவாமிகள் எங்கள் குருநாதருக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி அருளினார். இப்படி எல்லா விதங்களிலும் குருநாதர் கல்வி கற்ற பாணியானது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளின் பாணியைத்தான் நமக்கு நினைவூட்டுவதாக அமைஞ்சிருக்கு. என்னுடைய குருநாதர் பண்டிதர்களும் வியக்கும் பாண்டித்யம் பெற்றவர்னு சொல்றார். இத பத்தி நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குரோ பாகி, ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.